லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன நினைச்சிட்டு இருக்கிய? அவ பண்ண ஒரே தப்புக்காக தான் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அவளை அவமானப்படுத்தும் போதெல்லாம் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கா புச்சி. இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசு பண்ணாதீங்க, இதோட நிறுத்திக்கோங்க. நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அவ பண்ணது தப்புதான். ஆனா இப்படி பொது இடத்துல போட்டு அசிங்கப்படுத்துறீங்களே, இது நிஜமாவே சரிதானா? வாங்க போலாம். என்ன நினைச்சிட்டு இருக்கிய? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கா புச்சி. இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசு பண்ணாதீங்க, இதோட நிறுத்திக்கோங்க. ஏன் அப்புச்சி இப்படி நடந்துக்கிட்டாக? இன்னைக்கு அவ நடந்துக்கிட்ட விதம் உண்மையிலேயே ரொம்ப தப்பு. அவ அப்படி பண்ணிருக்கவே கூடாது. பாவம், இவ வேற எம்புட்டு கண் கலங்கி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ எம்புட்டு மனசு கஷ்டப்படுறாளோ தெரியலையே. வா அமுதா, கோயில்ல பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆம், முடிஞ்சது அத்தை. என்னத்தா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது பைக்ல வந்தோம்ல, அதான் ஒரு மாதிரி தலை வலிக்குது. சரிதா, நீ போய் உட்காரு, அத்தை நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன அண்ணமண்டி, யாரை தேடுறீங்க? இல்ல புவனா, உன் அண்ணனை தான். கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ ரூம்குள்ள போனவக இன்னும் வெளியே வர காணும். நீ போய் கொஞ்சம் என்னன்னு கேக்குறியா? ஏமா, எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம், மாப்பிள்ளைய காணாம. போய் கூட்டு வாமா. சரிங்க மாமா. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும் தான். அண்ணே, சாப்பிட வரலையா? வாண்ணே. எனக்கு பசிக்கல, சாப்பிடுங்க. என்னாச்சுன்னு? நேரமாச்சுல்ல, எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு யோசிக்கலாம். வா. அதான் எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல, ஒருவன நச நசன்னு போ. நான் பிறகு வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடு.
ஏய் மாப்பிள்ளை எங்க? அண்ணன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிருச்சு மாமா. அப்புறம் சாப்பிடுனானா? என்னாச்சு உனக்கு? நீ எங்கம்மா போற? சாப்பிடு. இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அவனும் வர மாட்டேங்கிறா, இவன் அப்புறம் சாப்பிட்டுக்கிறீங்களா? என் மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் அவக மேல காட்டி இப்படி அவமானப்படுத்திட்டாங்களேம்மா. அம்மா அவக ரொம்ப பாவம்மா. என்னதான் இருந்தாலும் அப்பச்சி பண்ணது ரொம்ப தப்புமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எப்போதான் நிம்மதியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வரும்? ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அமுதா, என்ன அமுதா, கோயிலுக்கு போயிட்டு வந்தப்ப இருந்து உன் முகம் வாட்டப்படவே இல்லையே. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கோயில்ல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். சரிப்பா, ம். நீ படுத்துட்டோம். எடு. எங்க ஆளை காணோம்? இத்தனை நேரத்துக்கு எங்க போனாங்க? சித்தப்பா கிட்ட சொல்லி பார்ப்போம். சித்தப்பா, சித்தப்பா. அமுதா, என்னத்த இந்த நேரத்துல? என்னாச்சு? அது சித்தப்பா, அவளை காணும் சித்தப்பா. எங்க போனாகனே தெரியல. இம்பிட்டு தானே, அவன் எங்கத்தான் போக போறான்? வீட்டுக்குள்ளதான் எங்கேயா இருப்பான், நீ போய் தூங்கு. இல்ல சித்தப்பா, நான் வீடு பூரா எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. ஏத்தா இப்படி பயப்படுற? வெளியே எங்கிட்டா போய் பேசிக்கிட்டு இருப்பான். சித்தப்பா வெளியையும் பார்த்துட்டேன், அவங்களும் இல்ல வண்டியும் இல்ல. சித்தப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதா, ஏதாவது வேலையாத்தான் போயிருப்பான், நீ போய் தூங்கு, காலையில பாத்துக்கலாம். இல்ல சித்தப்பா, இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அங்கன கொஞ்சம் அவங்க சங்கடப்படுற மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு. அதான் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேன். அவன் எதுக்கு போயிருக்கான்னு தெரியலையே.
டேய் மாப்ள நின்றா டேய் சொல்றத கேளுடா நிப்பாட்றா ஏன்டா அப்படி லூஸ் தண்டமா நடந்துக்கற ஏன்டா மாப்ள உனக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சி போச்சா ஏன்டா இப்படி பண்ற அது இந்த நேரத்துல டேய் இப்ப எதுக்குடா உன்னை நீயே தண்டிச்சுக்கிற அப்படி என்னடா நடந்துருச்சு முதல்ல நான் அமுதா மேல ஆசைப்பட்டதே தப்பு மாமா அதுக்காக இந்த பொய்யை மறைச்சது அதுவும் தப்புதான் மாமா எவ்வளவு சந்தோஷமா வாழ வேண்டியவள தினம் தினம் சங்கடப்பட வைக்கிறேனே அதுவும் தப்புதான் மாமா அவ சந்தோஷமா இல்லைங்கிறத அவ அப்பச்சி எங்களை பாக்குறப்பெல்லாம் எவ்வளவு வேதனைப்படுறாங்க அது என்னாலதான் மாமா நம்ம வீட்டுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பகையை உண்டாக்கிட்டேனே அது தப்புதான் மாமா இந்த நேரத்துல நிம்மதியா தூங்க விடாம உங்களை அலக்கழிக்கிறேனே இதுவும் தப்புதான் மாமா இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் என்னால தானே அதுக்கு முழு காரணம் நான் தான் மாமா அதுக்கு எனக்கு குற்ற உணர்ச்சி மாமா நான் பண்ண தப்புக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் டேய் நிறுத்துடா மாப்ள ரெண்டு உறவு ஒண்ணு சேரும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நேரம் வரும்டா ரெண்டு குடும்பம் இப்போ உன்னை புரிஞ்சுக்காம இருக்காங்கடா அதுக்காக இப்போ உன்னையே போட்டு நீ வருத்திக்கிறதா இல்ல மாமா நான் பண்ண தப்புக்கு இது மட்டும்தான் தண்டனை சித்தப்பா நிறுத்த சொல்லுங்க சித்தப்பா இனி ஒரு நிமிஷம் கூட இவங்க இங்க இருக்க கூடாது இல்ல மாமா சும்மா கண்டதையும் பேசாதீங்க பேசாம வீட்டுக்கு வர சொல்லுங்க அத்தைக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க ஆமாடா அதான் அந்த பிள்ளையே சொல்லுதே வாடா மாமா நான் பண்ணது தப்பு மாமா எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்டா வாடா போ போடா அம்மா அமுதா அமுதா மாணிக்கம் என்னத்தா மாணிக்கம் என்னடா இந்த நேரத்துல வெளியில இருந்து வரியா என்னாச்சு எல்லாம் இந்த செந்தில் பையில தேடி போய் தான் என்னடா சொல்ற அவன் ஏன் இந்த நேரத்துக்கு வெளியில போனான் அதை ஏன்க்கா கேட்குறேன் அமுதா வந்து செந்தில காணாம சொல்லுச்சு என்னடா நடுராத்துல ஆளை காணாம தேடி போய் பார்த்தா ஐயனார் கோயில் வாசல்ல நின்றுக்கிட்டு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு ஏதோ சொல்லிக்கிட்டு அவனுக்கு அவனே சாட்டையில் அடிச்சுக்கிட்டு நிக்கிறான்க்கா அதான் அவனை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அமுதா நீ போய் தூங்குமா எல்லாம் தலையெழுத்து ஐயோ கடவுளே என்ன இந்த வீட்டுல வேற என்னத்தெல்லாம் பார்க்க போறேனோ
என்ன பண்றதுன்னு தெரியல. எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே. போற போக்க பார்த்தா வேலைக்கு போனா தான் சோறே போடுவாங்க போல. ரொம்ப அவமானமா இருக்கு. என்ன பண்ணலாம்? டேய் மாப்ள, இப்போ உடனே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்டா. 1 கோடி ரூபாய் உடனே கையில பேட்டே ஆகணும்டா. எவ்வளவு பெரிய அவமானம். கையில காசு இல்லைன்னா கண்டபடி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்ள, வேர்க்காம ஒரு தொழில் பண்ணும்டா. என்ன தொழில் பண்ணலாம்? என்ன லுக்கு? நீ ஏன் ரகம் தானே? சும்மாவே தான் இருக்க. போன் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. எதுவும் பேங்க்காரன் வந்தா ஒரு 10 லட்சம் லோன் கேளு. இந்த இடத்துல பிசினஸ் பண்ணுவான். சும்மா தானே இருக்கு. யோ பழனி அண்ணையா, அவன் எதுக்கு போன் பண்றேன்? சும்மா என்ன தேய்ச்சி புறணி வச்சுக்கிட்டு இருப்பான். வேலையத்தவன் வீட்டுக்கு ஒருத்தன் நம்மளமா இருக்கானே. ஹலோ அண்ணா. வடிவேலு, விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன விஷயம்ண்ணா? உன் அண்ணன் செந்தில் இருக்கான்ல, அவன் கிடக்குறான வித்து போனவன். நீங்க நேரா விஷயத்துக்கு வாங்கண்ணே. விஷயமே அவனை பத்தி தான். புரியலையே. அமுதாவோட நேற்று செந்தில் கோயிலுக்கு போயிருந்தான்ல, என்னடா உங்க அண்ணனை வேட்டியை உருவி அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்றேன். சந்தோஷப்படுற? வேற என்னென்ன பண்றது? அவனுக்கு இப்படி எல்லாம் நடந்தாதானே புத்தி வரும். அட என்ன வடிவேலு, உன்னை நான் கற்பூரம்ல நினைச்சேன். ஆனா நீ என்னடானா நான் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னண்ணே? சிதம்பரம் கை வச்சது யார் மேல? செந்தில் பையன் மேல. அதான் இல்ல, ரங்குனார் குடும்பத்து மேல. இது ரங்குனார் குடும்பத்துக்கே அவமானம் இல்லையா? என்ன வடிவேலு? புரிஞ்சு போச்சு அண்ணன், புரிஞ்சு போச்சு. விடுன, அடுத்து நடக்க போறது என்னன்னு மட்டும் நீ நின்னு பாருன. மாப்ள, என்னடா நம்பியார் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க? எங்கிட்ட சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. நாங்களும் ஸ்ட்ரெஸ்ல தானே இருக்கோம். அமுதாவையும் அவன் அப்புச்சி சிதம்பரத்தையும் பழி வாங்க சரியான செய்தி உனக்கு கிடைச்சிருக்கு மாமா. மாப்ள, என்னடா சொல்றா? எப்படா? இதுக்கு தான் அந்த செந்தில் பையன் அப்படி முறுக்கிட்டு தெரிஞ்சாரா? ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்டானையா. அதை விடு, இந்த அமுதா அமுக்கினி அப்படியே அப்புச்சி பேர காப்பாத்த செஞ்சாடா. இதே நம்ம குடும்பத்துல அரைச்சு தப்பு பண்ணிருந்தா அப்படியே மூக்க நீட்டிட்டு வந்திருப்பான்ல. மாப்ள, இதை எப்படியே விடக்கூடாதுடா. இதை வச்சு ஏதாச்சும் பண்ணணும்டா. இந்த பாரு மாமா, இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுற கூடாது. டேய், இருக்கவே இருக்கு பஞ்சாயத்து கூட்டுறா. இருக்கட்டும், சிதம்பரத்தை சபையில வச்சு ரங்குனார் குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். இதுல இருந்து ஆரம்பிக்குதுடா நம்ம ஆட்டம். டேய், அமுதாவையும் அவ அப்புச்சியும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விரட்டுறோம். யோ மாமா, சும்மாவே நான் ஆடுவேன். அது தலையில கரகத்தை வச்சா கேட்கவா வேணும்? இனிமே பாரு மாமா நம்ம ஆட்டத்தை. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. அமுதா பூச்சிக்கு வைக்க போற அப்ப மட்டும் பாரு. அப்பச்சி, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க முன்னாடி மாதிரி இல்ல அப்பச்சி. நாங்கெல்லாம் உங்களை பத்தி பெருமையா நினைக்கிற விஷயமே உங்க நிதானம் தான். ஆனா நீ எதை பத்தி பேசுற இளங்கோ? இன்னைக்கு நீங்க செந்தில் கிட்ட நடந்துகிட்ட விதம் தப்பு அப்பச்சி. வெளியில என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அன்னைக்கு அமுதா கல்யாணத்துல அவர் அடிச்சது அது நியாயம்தான். அதுல ஒரு நியாயமான கோவம் இருந்துச்சு. திரும்ப சொந்தக்காரவங்க வீட்டு விசேஷத்துல அவங்களை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க. இன்னைக்கு என்னடான்னா கோவில்ல ஊர்க்காரங்க மத்தியில அவங்களை அடிச்சு வேட்டியை உருவி அவமானப்படுத்திருக்கீங்க. என்ன பச்சு இதெல்லாம்? இளங்கோ, எதையும் வேணும்னு காரணம் வச்சுக்கிட்டு செய்யலையா. கோயில்ல அங்க இங்கன்னு நான் போற இடத்துக்கெல்லாம் அவனும் வந்தது
என் கோவத்தை வீம்புக்குன்னே சீண்டுன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அதுக்காக ஒரு ஆம்பளைய வேட்டியை உருவி ஊர் முன்னாடி அவமானப்படுத்துறதெல்லாம் சரிதானா அப்பச்சி? நீங்க எப்படி பண்ணலாமா அப்பச்சி? அட, இது என்ன தித்திப்பான செய்தியா இருக்கு? அப்படி போடு. அவனுக்கும் அமுதாவுக்கும் இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இல்ல இளங்கோ, அடிச்சு தள்ளினதுல அவன் வேட்டி தானா கழண்டுருச்சு. ஆத்திரத்துல அடிச்சனே தவிர அவனை அசிங்கப்படுத்த நினைக்கல. அப்பச்சி, இதெல்லாம் சொல்லி ஊர்வாயை அடைக்க முடியுமா சொல்லுங்க? இதெல்லாம் சேர்த்து கெட்ட பேர் யாருக்கு? பாவம் அப்பச்சி, இந்நேரம் அவங்க குடும்பம் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கோம். அதையே அப்பச்சி நீங்க நினைச்சு பார்க்கவே இல்லை. அமுதா அவனை ஏத்துக்கிட்டாலோ இல்லையோ, என்ன இருந்தாலும் செந்தில் அமுதாவோட புருஷன். தான் புருஷனை ஊர் முன்னாடி வேட்டியை கழட்டி அவமானப்படுத்துறதெல்லாம் அவளுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும். உங்களை விட எனக்கு அனுபவம் கம்மிதான், இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க பண்ணது தப்பு அப்பச்சி.